ரோஹித் அண்ட் விராட் கோலி. ஸோ இந்த 2 பேருக்கும் வந்து இது ஒரு ஸ்வான் சாங் அமையுமா? இல்ல வந்து அகர்கர் வந்து பேச ஆரம்பிச்சு இது ஒரு சும்மா ட்ரையல்ஸ் கிடையாது. அவங்க 2 ஒருத்தர் 50 மேல வச்சிருக்கிறாரு, ஒருத்தர் 50 டச் பண்ணிருக்காரு. இவங்க ட்ரையல்ஸ் கிடையாது. பட் 2027க்கான இந்தியன் டீம்ல இவங்க இருப்பாங்களா? ஏன்னா சுப்மன் கிலுக்கு எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு கேஎல் ராகுல் எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு ரிஷப் பண்ட் எடுத்தாலும் சரி, சவுத் ஆப்பிரிக்கால ஓடி ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேருமே வந்து அவங்களோட ஃபார்மை வந்து செக்இன் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அவங்க டெஸ்ட்லயும் ரிட்டையர்டு, T20லயும் ரிட்டையர்டு, டொமஸ்டிக் ஆடுறதும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு சேனா கண்ட்ரிஸ் அகேன்ஸ்டா இந்த மாதிரி சீரீஸ் வரும்போது கொஞ்சம் ஆடி தே நீட் டு பி இன் குட் ரித்தம். யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரெடியா வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம்ல தட்டிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அடுத்து லைன் இன் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், இஷான் கிஷான் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஓப்பனிங் ஆடுறதும் சரி, இல்ல ஒன் டவுன் ஆடுறதும் சரி, ரவுண்டு கட்டிட்டு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து உடையாம இன்னும் தாங்கள் தான் ஏன் இந்த லெஜண்ட், இந்த ஃபார்மேட்ல ஏன் லெஜண்ட் காட்டுறதுக்கு அவங்க 2 பேரோட ஒரு செக்லிஸ்ட் சீரீஸா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆஸ்திரேலியன் பேரோட இந்த மானந்தானே வேட்டி சட்டை மற்றதெல்லாம் வாழ மாட்டேன்னு அவங்க பாட்டு போடுற மாதிரி ஆஷஸுக்கு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். வேர்ல்டு கப் வின்னா ஆஷஸ் அவங்க ஆஷஸ் தான் வந்து தம்மா தூங்க இந்த ட்ராஃபியை தான் தூக்கிட்டு வந்து பயங்கரமா வந்து ஒரு போயிட்டு. ஏன்னா அது அவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போவும் வந்து ஆஸ்திரேலியா அண்டர் குயின்ஸ் ரூல் தான், இங்கிலாந்து அந்த ரூல் கீழே தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து உனக்கு அடிமையெல்லாம் கிடையவே கிடையாதுப்பா, நான் தான் இந்த இடத்துல நான் தான் டாமினேஷன் அப்படின்னு காட்டுறது. டிம் டேவிட் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், டிம் டேவிட் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா ஆட மாட்டாரு, அவர் வந்து லீக்ல தான் ஆடுறது, பெருசா ஆடுறதுன்னு சொன்னோம். லீக்ல இந்த முறை ஒரு ஐபிஎல் ஜெயிச்சு போன உடனே எவ்வளவு கன்சிஸ்டன்ட் ரன் இருக்கு டிம் டேவிட் கிட்ட இருந்து. அபிஷேக் சர்மா எப்படி ஆடுவான்னு டிராவிஸுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, 2 பேருமே வந்து ஒரே டைம் ஓப்பனிங் ஆனது. ஸோ அபிஷேக் சர்மா வீக்னஸ் என்ன, டிராவிஸ் வீக்னஸ் மாறி மாறி எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி சூரியகுமார் யாதவுக்கு வந்து டிம் டேவிடோ இல்ல வந்து அவங்களுக்கு அது பேர் என்ன ஆஸ்திரேலியால அவங்க ஆடுற அந்த காலகட்டத்தை எப்படி தெரியும். ஏன்னா 2 பேரும் ஒரே கேமரன் டீம் ஆட வந்தா எப்படின்னு தெரியும். இப்போ வந்து டெண்டுல்கர் வந்து தோனி கீழே ஆடினதோ இல்ல கங்குலி வந்து தோனி கீழே ஆடினதெல்லாம் வந்து திங்ஸ் ஆஃப் த பாஸ்ட். தோனி விராட் கோலி கீழே ஆனார். இப்போ விராட் கோலி ரோஹித் சர்மா 2 பேருமே வந்து அவங்க கீழே டெபியூ பண்ண சுப்மன் கில் கீழே ஆட போறாங்க. ஸோ இந்த எப்படி இருக்கு, அந்த ஈகோ கிளாஷ் எப்படி இருக்கு, டூ மெனி திங்க் டேங்க்ஸ் கோன ஸ்பாயில் த டிசிஷன் மேக்கிங், இந்த எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த கிரவுண்ட் டைனாமிக்ஸையும் நம்ம வந்து பார்க்கணும். கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கூட ஷாம் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சாண்டி. இப்போ இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா, அதுவும் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் வந்துட்டு 2027ல நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ரொம்ப மாசம் கழிச்சு நம்ம ஒரு ஓடிஐ ஸ்டார்ட் பண்றோம். அது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? See, 2027 வேர்ல்டு கப் ப்ரிப்பரேஷன், நம்ம 2023 வேர்ல்ட் கப் ஃபைனலிஸ்ட் 2 பேரும் போய் ஆட போறாங்க. அண்ட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 டீமே வந்து ஒரு மேசிவ் டிரான்சிஷனை வந்து அண்டர்கோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஃபைனல்ஸ் ஆடின 2, அதாவது 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் அகமதாபாத்ல ஆடின இந்த 2 டீமும் பாத்தீங்கன்னா ஒரு மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்காங்க. இந்தியா சைட் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் லீடர்ஷிப் ஆயிருக்கு. அண்ட் போற டீம்ல வந்து உங்களுக்கு வந்து முகமது ஷமி இல்ல, ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அந்த அந்த செட்டப்ல இல்ல. தென் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள சேர்த்திருக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா பெருந்தலைகள் எல்லாமே ரிட்டையர் இருக்காங்க. ஒரு ஸ்மித் இல்ல, ஒரு வார்னர் இல்ல, ஒரு மேக்ஸ்வெல் இல்ல, ஒரு ஸ்டாய்னஸ் இல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 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 2 அந்த லீடிங் அப் டு வேர்ல்ட் கப் 2027 வேர்ல்ட் கப் லீடிங் அப்கா வந்து ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் இந்த சீரீஸை நான் வந்து பாக்குறேன். ஏன்னா ஓடிஐ ஃபார்மேட்டே இப்போ வந்து ரொம்ப டிப்ளீட்டடா மாறிட்டு வருது. ஏதோ வந்து எங்கேயோ படிச்சேன், நெக்ஸ்ட் ஜனவரியில ஏதோ வந்து டெஸ்ட் 20 ஏதோ ஒரு ஃபார்மேட் கொண்டு வர போறோம், 20 ஓவர்ஸ்ல 4 இன்னிங்ஸா மாத்த போறோம். இதெல்லாம் வந்து சச்சின் டெண்டுல்கர் 2009லயே சொல்லியாச்சு. 20 ஓவர்ஸ் ஒன்று இருக்கு, 90 ஓவர்ஸ் ஒன்று இருக்கு, எதுக்கு நடுவில் 50 ஓவர்ஸ், அதுக்கு நீங்க 25 4 ஓவர் 4 ஃபேஸை நடத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கேம் இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் என்ன ஃபார்மேட் நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஃபார்மேட் இன்னும் இருக்குமா, எத்தனை நாள் இருக்க போகுதுன்னு தெரியல. 60 ஓவர் கட்டத்துல இருந்து 60ல இருந்து 50 ஆக்குனாங்க. 50 தான் ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. காலங்காத்தால ஒரு 8 மணி 9 மணிக்கு மேட்சை போட்டு விட்டோன்னா, டே மேட்ச்னா காலை 8 9 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா ஈவினிங் 5 மணிக்கு ஓடிடும். ஆஃப்டர்நூன் மேட்ச் தான் மதியானம் 2 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நைட் ஒரு 10 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கும். இப்போ இந்த ஃபார்மேட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஃபார்மேட்ல இதுக்கப்புறம் ஒரு லெஜெண்ட் வர வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் 2 பேரும் இப்போ ஆட போறாங்க.
ரோஹித் அண்ட் விராட் கோலி. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் வந்து இது ஒரு ஸ்வான் சாங் அமையுமா, இல்ல வந்து அகர்கர் வந்து பேச ஆரம்பிச்சு இது ஒரு சும்மா ட்ரையல்ஸ் கிடையாது. அவங்க ரெண்டு ஒருத்தர் 50 மேல வச்சிருக்காரு, ஒருத்தர் 50 டச் பண்ணிருக்காரு. இவங்க ட்ரையல்ஸ் கிடையாது. பட் 2027க்கான இந்தியன் டீம்ல இவங்க இருப்பாங்களா? ஏன்னா நீங்க ஆட போற கண்டிஷன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப இருக்க இந்தியன் டீமுக்கு நிறைய பேர் கிடையவே கிடையாது. ஒரு ஒரு சுப்மன் கிலுக்கு எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு கேஎல் ராகுல் எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு ரிஷப் பண்ட் எடுத்தாலும் சரி, சவுத் ஆப்பிரிக்கால ஓடி ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ ஆல் இன் அட்வான்ஸ் எனக்கு வந்து நான் எப்படி இதை பாக்குறேன்னா, ரோஹித் அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து அவங்களோட ஃபார்மை வந்து செக்இன் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அவங்க டெஸ்ட்லயும் ரிட்டையர்டு, T20லயும் ரிட்டையர்டு, டொமஸ்டிக் ஆடுறதும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு சேனா கண்ட்ரிஸ் அகேன்ஸ்டா இந்த மாதிரி சீரீஸ் வரும்போது கொஞ்சம் ஆடி தே நீட் டு பி இன் குட் ரித்தம். இதை நான் எப்படி ஈக்குவல் பண்ணி பாக்குறேன்னா, சி சச்சின் டெண்டுல்கர் கூட சமகாலத்துல வந்து ராகுல் டிராவிடும், சௌரவ் கங்குலியும், விராட் ஐ மீன் விவிஎஸ் லக்ஷ்மணும் ஆடினாங்க. ஆனா காலப்போக்கில் வந்து கங்குலி ரிட்டையர் ஆனாரு. தென் அதுக்கு அடுத்து வந்து டிராவிட் வந்து செலக்ஷனே இருக்காம இருந்தாங்க படம். இப்போ சச்சினுக்கு வந்து 2011 ஹோம் நடக்கிற வேர்ல்டு கப் ஆடியே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சொல்லிட்டாரு. அது என்ன பண்ணிட்டாருன்னா ஓடிஐ சீரீஸை பிக் அண்ட் சூஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்சாரு. டெஸ்ட் ஆடுவாரு, அதுக்கப்புறம் ஓடிஐ பிக் அண்ட் சூஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்சாரு. சோ தட் ஃபார்ம் அப்படியே வச்சிருந்து எந்த இன்ஜுரியும் ஆகாம 2011 இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது இந்தியாவோட லீடிங் ரன் ஸ்கோரரா லீட் பண்ணது சச்சின் டெண்டுல்கர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோலை ரோஹித் சர்மாவும் விராட் கோலி இந்தியாவுக்கு பண்ணணும். ஏன்னா ஜஸ்ட் அந்த நூலிழையில நம்ம வந்து போன வேர்ல்டு கப் வந்து மிஸ் பண்ணோம். அந்த ஒரு ஃபைனல்ஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு கரெக்டான டிசிஷன் மேக்கிங்கோ இல்லை கரெக்டான ஒரு அந்த ஒரு ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணி ஆடி தான் இருக்கும். பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கோயிங் ஃபார்வர்ட் அவங்களோட அந்த ஃபார்மை மெயின்டைன் பண்ணணும், இன்ஜுரி ஆகாம இருக்கணும், அண்ட் வந்து அந்த ஒரு அந்த ரித்தம்ல இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த இடத்த பிடிக்கிறது ஏகப்பட்ட பேர் லைன்ல இருக்காங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரெடியா வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம்ல தட்டிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து அவருக்கு அடுத்து லைனிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், இஷான் கிஷான் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஓப்பனிங் ஆர்டர்லயும் சரி, இல்லை ஒன் டவுன் ஆடுறதுக்கும் சரி ரவுண்டு கட்டிட்டு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து உடையாம இன்னும் தாங்கள் தான் ஏன் இந்த லெஜண்ட், இந்த ஃபார்மேட்ல ஏன் லெஜண்ட் காட்டுறதுக்கு அவங்க ரெண்டு பேரோட ஒரு செக்லிஸ்ட் சீரீஸா இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய ஸ்கோர்ஸ் கூட தேவை கிடையாது. கன்சிஸ்டன்டா மேட்சுக்கு மேட்ச் ஓகே ஆடினாருன்னா கன்ஃபார்ம் ஒரு 50 வரும். பேட்ல கண்டிப்பா போய் நின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் 100-150 ரன் பார்ட்னர்ஷிப் வரும், ஒரு 50 ரன் வரும். அப்படின்னு கன்சிடர் ஆடிட்டு போறதுதான் நான் வந்து ரெண்டு பேர்ட்ட எதிர்பார்க்கிறேன். ஸோ பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வராங்களா, அந்த ரெண்டு பேரும் வந்து தங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு டெஸ்ட் இல்ல இது ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் பேட் கிரிக்கெட் ஆட போறாங்க. ஸோ குவாலிட்டி கிரிக்கெட் ஆடுறது ரெண்டு பேர் கிட்ட தான் அவங்களுக்கு இன்னும் ஏன் தாங்க இந்த ஃபார்மேட்ல ஏன் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறத வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்களத நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு இந்த நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே பிரதர், இப்போ நம்ம இன்னொன்னு நல்லா உத்து நோக்கி பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆஸ்திரேலியாவோட டீம் வந்துட்டு இப்போ பேட் கமின்ஸ் வந்து கேப்டனா இல்ல, அவர் ஒரு இன்ஜுரி காசுனால வந்துட்டு டீமுக்குள்ள சேர்க்கப்படல. அதே போல சீனியர்ஸ் யாருமே இல்ல. இப்போ 2023 நம்ம பார்த்த அந்த ஒரு ஆஸ்திரேலியா கூட இப்ப இல்ல. எல்லாமே வந்து மோஸ்ட்லி நியூ கமர்ஸா இருக்காங்க, இதா இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவுக்கு அது ரொம்ப சாதகமா இருக்குமா? சி ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட வே ஆஃப் திங்ஸ் ரொம்ப சிம்பிள். அவங்க எப்பவுமே வந்து அந்த ஒரு இப்போ நம்ம பேசுற மாதிரி நம்ம வந்து அந்த பிளேயர் சென்ட்ரிக்கா இல்ல வந்து அந்த ஐகான் சென்ட்ரிக்கா என்னைக்குமே போனதே கிடையாது. வேர்ல்டு கப் அவ்வளவு தூரம் வாங்கி தந்த ஸ்டீவாகே வந்து தம்பி நீ ஃபார்மேட் சரியில்லைப்பான்னு சொல்லி அப்படியே அமுச்சு விட்டாங்க. 87க்கு அப்புறம் அவங்க கிட்ட வேர்ல்டு கப்பே இல்லை. 87 வேர்ல்டு கப் ஜெயிச்சவங்க வேர்ல்டு கப் இல்லவே இல்லை. சொந்த ஊர்லயே வந்து வேர்ல்டு கப் தோத்தாங்க. அடுத்து ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு கத்துக்குட்டி டீம் ஸ்ரீலங்கா கிட்ட வந்து லாகூர்ல தோத்தாங்க. எல்லாம் 1999 ஸ்டீவாக்கு ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டீவாவோட ஃபார்ம் போச்சுன்னு தம்பி நீ வேணாம், நீ வந்து டெஸ்ட் மட்டும் பாத்துக்கோ, ஓடியும் பார்த்து அப்படி தள்ளி விட்டாங்க. ஏன் அதே ரிக்கி பாயிண்டிங் வந்து ஃபார்ம் போன போது பேக் டு பேக் 2 வேர்ல்டு கப் 2 சாம்பியன் அடிச்ச ரிக்கி பாயிண்டிங் கூட வந்து ஃபார்ம் போனோடனே இல்லப்பா நீ ஒதுங்கிரு, நீ மைக்கி கிளாக் கிட்ட கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடும். அவங்க எப்பவுமே த டீம் கம்ஸ் அபவ் த ரெஸ்ட், டீம் தான் மேட் முடிச்சு. ஸோ இப்போ அவங்க இந்த அந்த மேண்டல் அந்த பாஸ் பண்ணு சொல்ல தெரியுமா, அந்த பேட்டன் பாஸ் பண்ணு சொல்லுங்க கரெக்டானதை தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து 2 ஐசிசி ஈவெண்ட் வருது. ஒன்னு T20 வேர்ல்ட் கப் இன் இந்தியா, அடுத்து வந்து சவுத் ஆப்பிரிக்கால இந்த வேர்ல்ட் கப். இதுக்கு லீடா பார்த்து என்ன மாதிரி டீம் கொண்டு போகலாம், என்ன காம்பினேஷன் கொண்டு போகலாம், இந்த கண்டிஷன்ல நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேயர்ஸை எப்படி நம்ம அந்த ஸ்கில் ஹோனிங் சொல்லுவாங்க அதை பண்றத வந்து கரெக்டா பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு இப்ப ஆஷஸ் அங்க வந்து வருது. அவங்களுக்கு வந்து நம்ம ஆஸ்திரேலியான்னு பேர் வந்து மானம் தானே வேட்டி சட்டை மத்ததெல்லாம் வாழ மாட்டேன்னு அவங்க பாட்டு போடுற மாதிரி ஆஷஸுக்கு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம்.
வேர்ல்டு கப் வின்னா ஆஷஸ் அவங்க ஆஷஸ் தான் வந்து தம்மா தூங்க இந்த ட்ராஃபியை தான் தூக்கிட்டு வந்து பயங்கரமா வந்து ஒரு போயிட்டுருவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்படி வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து 75 79 கிரிக்கெட் வந்து அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்துச்சோ, அவங்களோட அந்த ஆபரேஷனுக்கும் அவங்களோட அந்த அந்த ஒரு அடிமைத்தனத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. இது ஆஸ்திரேலியாவோட ஸ்டேட்மெண்ட். நாங்க உங்களை இப்பவும் இப்பவும் வந்து ஆஸ்திரேலியா அண்டர் குயின்ஸ் ரூல் தான், இங்கிலாந்து அந்த ரூல் கீழே தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து உனக்கு அடிமைலாம் கிடையவே கிடையாதுப்பா. நான் தான் இந்த இடத்துல நான் தான் டாமினேஷன் அப்படின்னு காட்டுறதுக்கு. ஸோ அத வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அதுல வந்து எதுவும் நம்ம வந்து பேர் என்ன நம்ம மிஸ் ஆயிடக்கூடாது. ஹோம்ல ஆஷஸ் விட்டுறக்கூடாதுக்காக அதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி டாக்டிக்ஸா பார்க்குறேன். அண்ட் என்ன சொன்னாலும் ஆஸ்திரேலியா இஸ் டேஞ்சர்ஸ். நம்ம போய் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்போ ஒரு ஒரு பயம் காட்டு வந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சாங்க. இல்ல பாகிஸ்தான் கூட அந்த சீரிஸ் ஜெயிச்சாங்க. பாகிஸ்தான் கூட வந்தாங்க, சீரிஸ் ஜெயிச்சாங்க. என்ன இருந்தாலும் சரி, அந்த நம்ம மீம்ல கூட பார்க்கலாமே, பாத்தீங்களா சார் நம்ம ஆக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பைலேட்டரல் தோக்குறதுலாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த பைலேட்டரல் தோக்குறது, இந்த ட்ரையல் நேரெல்லாம் அவங்க தோக்குறதுல பிரச்சனையே கிடையாது. அவங்க அல்டிமேட்டம் ஆஷஸ்க்கு அடுத்து பேக் டு பேக் வர 2 ஐசிசி ஈவென்ட். அதுக்கு என்ன டீமை கொண்டு வரணும்? இப்போ டிம் டேவிட் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். டிம் டேவிட் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா ஆட மாட்டாரு. அவர் வந்து லீக்ல தான் ஆடுறாரு, பெருசா ஆடுறதுன்னு சொன்னோம். லீக்ல இந்த முறை ஒரு ஐபிஎல் ஜெயிச்சு போன உடனே எவ்வளவு கன்சிஸ்டன்ட் ரன் இருக்கு டிம் டேவிட் கிட்ட இருந்து. வெஸ்ட் இண்டீஸ்ல போய் வந்து சும்மா அந்த அடி அடிச்சாரு, ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்சுட்டு வந்தாரு டிம் டேவிட்ல இருந்து. அவருக்குள்ள அந்த பொட்டன்ஷியல் எப்படி நம்பி கொடுத்தாங்க? உங்களுக்கு அந்த ரோல் கிளாரிட்டி கொடுத்து, இந்த ரோல் இதான்ப்பா, இந்த ரோலை நீ பெர்ஃபார்ம் பண்ணுப்பா, இதை பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரஸ்ட் பண்ணி லாங் ரன் கொடுக்கணும். பிகாஸ் ஃபார் தெம் ஐகன்ஸ் கேன் பி மேட். பட் கேம் நம்ம விடவே கூடாது. ஸோ அவங்களோட பாத்வேல கரெக்டாக நான் ரொம்ப எதிர்பார்க்கறது ஓடிஐ சீரீஸை விட T20 சீரீஸ் தான். T20 சீரீஸ் எப்படி அவங்க அடாப்ட் பண்ணி கொண்டு போறாங்க? ஏன்னா வந்து இந்த ஆடின அந்த 2-11 அந்த கம்பேர் பண்ணீங்கன்னா இவங்க எல்லாமே ஐபிஎல்ல வந்து தோளோடு தோல் தான். அபிஷேக் சர்மா எப்படி ஆடுவான்னு டிராவிஸுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, 2 பேருமே வந்து ஒரே டைம் ஓப்பனிங் ஆனது. ஸோ அபிஷேக் சர்மா வீக்னஸ் என்ன, டிராவிஸ் வீக்னஸ் மாறி மாறி எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி சூரியகுமார் யாதவுக்கு வந்து டிம் டேவிடோ இல்ல வந்து அவங்களுக்கு அது பேர் என்ன, ஆஸ்திரேலியால அவங்க ஆடுற அந்த காலகட்டத்தை எப்படி தெரியும்? ஏன்னா 2 பேரும் ஒரே கேமரன் டீன் ஆட வந்தா எப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து அந்த தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் தான் நிறைய அந்த ஒரு காம்பினேஷனா இருக்க போது. எக்ஸ்பெக்ட்லி T20 பாத்தீங்கன்னா நீயும் நானுமாங்கிற மாதிரி தான் தெரிஞ்ச கிளாஸ் தான் ஆடுறாங்க. ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் வச்சு பார்க்க போறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ஐம் பெட்டிங் மோர் ஆன் T20 சீரிஸ். நான் ரொம்ப ஆர்வம் எதிர்பார்க்குறேன். ஓடிஐ சீரிஸை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக T20 சீரிஸ் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா டஃப் ஃபைட். நம்ம ஏதாவது ஒன்று ஜெயிச்சாலும் இன்னொன்று அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நான் வந்து இந்த சீரீஸ்ல நான் பார்க்குறேன். ஓகே பிரதர், இப்போ இந்த சீரீஸை யார் வின் பண்றாங்களோ அது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும் தானே? 2027 வேர்ல்ட் கப் வந்து அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு தானே? 2026 வேர்ல்டு கப் இருக்கு, 2027 வேர்ல்டு கப் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் நோட் தான். இப்போ வந்து அந்த இந்த போர் முழக்கம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கான ஒரு 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 ஸ்டார்டிங் பாயிண்டா தான் இருக்குது. இங்க எந்த டீம் மொமெண்டம் பிடிக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அவங்க எவ்வளவு பெரிய ஒரு T20 டீம் தொடர்ச்சியா தோத்துட்டு வராங்க. இப்ப நேபாள் கூட எல்லாம் சீரிஸ் தோத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி தோணும் டீமோட மொரல் டவுன் ஆகும். உங்களுக்கு டீமுக்கு பெருசா ஸ்பான்சர் கிடைக்காது. டீமுக்கு பெருசா வந்து ஒரு ஃபேன் கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா கொடுத்து 2 டீமும் சூப்பரா ஃபைட் பண்ணி மே த பெஸ்ட் டீம் இன். நம்ம வந்து இவங்க அவங்கன்னு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க வேணாம். இந்தியாவும் சரி, ஆஸ்திரேலியா சரி, 2 டாப் குவாலிட்டி டீம்ஸ், டாப் குவாலிட்டி கிரிக்கெட் விளையாடுற டீம். ஆஸ்திரேலியா அவங்க வந்து வேர்ல்ட் டாமினன்ட். நம்ம வந்து ஆஸ்திரேலியா மென்னை விட விமனை பார்த்தா தெரியும் எப்படி அவங்க கிராஸ் ரூட் லெவல்ல கிரிக்கெட்டை கொண்டு வந்து கிரிக்கெட் எப்படி அவங்க எடுத்து தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டிங் நேஷன் வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ரெண்டாவது நம்ம இந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டெண்டுல்கர் வந்து தோனி கீழே ஆடினதோ இல்ல கங்குலி வந்து தோனி கீழே ஆடினதெல்லாம் வந்து ஓகே, திங்ஸ் ஆர் த பாஸ். தோனி விராட் கோலி கீழே ஆனார். இப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே வந்து அவங்க கீழே டெபியூ பண்ண சுமன் கில் கீழே ஆட போறாங்க. ஸோ இந்த எப்படி இருக்கு, அந்த ஈகோ கிளாஷ் எப்படி இருக்கு, டூ மெனி திங்க் டேங்க்ஸ் கோன ஸ்பாயில் த டிசிஷன் மேக்கிங். இந்த எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த கிரவுண்ட் டைனமிக்ஸையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி அயன் அவுட் பண்ண போறோம்? ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம வந்து இன்னும் இதே மாதிரி ஒரு 8 சீரீஸ் 9 சீரீஸ் 3 மேட்ச் சீரீஸா ஆட போறோம். எல்லா மேட்ச்லயும் நம்ம இந்த சீனியர்ஸ் கொண்டு போறோமா, இல்ல இவங்க ஏதாச்சும் வந்து ட்ரையல் அண்ட் எரர், ஓகே சேனா மாதிரி மேட்சுக்கு மட்டும் ரோஹித் விராட் போய் வரட்டும், அடுத்து பங்களாதேஷ் இல்ல ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்க ஆட்டம்னு சொல்லி கொண்டு போய் இவங்களுக்கு காம்படிட்டா இவங்களை கொண்டு வர போறாங்களா? இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் சி அஸ் வார்ம் அப் or leading up to the 2027
50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்பை பார்க்குறேன். தென் T20 வேர்ல்டு கப்புக்கு இங்கேருந்தே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நம்பர் 1 டீமா இந்தியா இருக்கு. நம்பர் 1 பேட்டர்ஸா இப்போ நம்ம வந்து இருக்கிறோம். பவுலிங்லையும் நம்மளால தான் இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது வி ஆர் தேர் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். ஆஸ்திரேலியாவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போன ஏதோ ஒரு சீசன் தோற்றது. அப்புறம் T20 சீசன் நம்ம பெருசாக தோத்ததே கிடையாது. ODI சீரிஸ் தோத்துனாலும் T20 பெருசாக நம்ம வந்து அங்கே அடி வாங்கினதே கிடையாது. ஸோ அந்த டாமினேஷன் நம்ம வந்து கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஓகே பிரதர். உங்களுடைய ப்ராபபிள் 11 இந்தியாவுக்கு என்னவா இருக்கும்? எதுல கேட்குறீங்க? T20 ODI? ஓ சார், ODI. ODI எனக்கு தெரிஞ்சு டிஃபால்ட் ரோஹித் வந்தாரு, ரோஹித் கில் ஓப்பனிங், தென் விராட் கோலி. இந்த 3 பேரை தாண்டி நம்ம வந்து ODIல நான் வந்து பேட்டிங் இது தாண்டி பெருசா போகக்கூடாது. பட் அப்படி போனா உங்களுக்கு வந்து KL ராகுல் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, ரவீந்திர ஜடேஜா இல்லாதனால அக்ஷர் பட்டேலுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு நியூ லீஷ் ஆஃப் லைஃப் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பவுலிங்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணா வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். குல்தீப் யாதவ் கொண்டு பி த கேம் சேஞ்சரை கீழே கொண்டு வர. ஸோ கீழே வந்து நான் வந்து சிராஜ், ஹர்ஷித் ராணா, நிதிஷ்குமார் ரெட்டி, தென் குல்தீப் யாதவ். ஸோ இந்த போலிங் லைனை போட இந்தியா கொஞ்சம் வந்து போன கரெக்ட் ஆகும். தென் ஃபார் அ சேஞ்ச் வாஷிங்டன் சுந்தரை உள்ள வந்து இறக்கியிருக்கிறாங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து அந்த ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா இல்லை ஒரு போலர் ஹூ கேன் பேட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிஞ்ச் ஹிட்டர் மாதிரி யூஸ் பண்ண போறாங்களான்னு தெரியல. ஸோ இந்த காம்பினேஷன்லாம் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் வந்து சஞ்சு சாம்சன் எங்க, துருவ் ஜுரேல் எங்க, ஏன் இங்க வந்தாரு, இல்ல வந்து ஜிதேஷ் சர்மா ஏன் வந்து இங்க இந்த ஒரு சான்ஸ் கொடுக்கல, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் இருந்தாலும் இது ஒரு காம்பினேஷன் பார்க்க டிஃப்ரெண்டா இருக்குல்ல. டாப் 3 ரைட் ஹேண்டர்ஸ், தென் கம்ஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வராரு, தென் உங்களுக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்டர் உள்ள சால்டிஃபை பண்ணி, தென் கீழே வந்து யூ பேக் வித் ஆல் தி பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் லைக் நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் கீழே வந்து குல்தீப் யாதவ் உள்ள வராரு. நான் ஒரு இது மிஸ் பண்ணது, வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்து நல்லா இருந்திருக்குன்னு பார்த்தேன். வருண் சக்கரவர்த்தி ஏன் இல்லைன்னு தெரியல. அதே மாதிரி முகமது ஷமி ஏன் இல்லைன்னு தெரியல. ஐ எம் வெயிட்டிங் டு சி ஹர்ஷித் ராணா ரோல் ஓவர் ஹியர். ஏன்னா நிறைய ஒரு பேசு பொருள் நிறைய வந்து ஓடிட்டு இருக்குது. ஹர்ஷித் ராணா வந்து வாட் ஹி ஹேஸ் கொஞ்சம் கிடைச்ச டைம்லயும் என்ன ஒரு பெர்ஃபார்ம் பண்ண, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம ஒன்றும் ஒரு பிளேயரை வந்து மட்டம் தட்டக்கூடாது. கிவ் ஹிம் தி லாங் ரோப். என்ன பண்றான்னு பார்ப்போம். வாட் இஃப் ஆஸ்திரேலியால வந்து அவரோட ஒரு டர்ன் அரவுண்ட் சீசன், அப்படி எப்படி நம்ம நட்டுக்கு ஒரு டர்ன் அரவுண்ட் சீசன் கிடைச்சதுங்கிற மாதிரி இந்த ஒரு ஆஸ்திரேலியன் சீசன் வந்து ஹர்ஷித் ராணாக்கு ஒரு சீசன் ஆகக்கூடாது. அதைத்தான் நான் ஆன்டிசிபேட்டா பாக்குறேன். சாண்டி, ஓகே பிரதர், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சாண்டி.